முட்டை வேக வச்சு செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா இந்த மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நமக்கு டைமும் ரொம்ப மிச்சமாகும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 சொம்பு நல்ல தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையாக அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டைக்கும் ஒரு செகண்ட் டைம் விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மாதிரி எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வேணாலும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் முட்டை சம்டைம் கெட்டு போயிருந்ததுன்னா அதனால் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி விடுறது கொஞ்சம் சேஃப்டி. நல்லா கொதி அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சின்ன சின்ன ஒயிட்டெல்லாம் வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, நீட்டாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் 2 பழுத்த தக்காளியை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கிரேவி நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வேக வச்சுருக்க முட்டையை எடுத்து மெல்லமாக அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். இது வந்து காலையில் முட்டை வேக வைக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.